ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து மனசுக்கு பிடிச்ச, நமக்கு ரொம்ப லைக் பண்ணக்கூடிய கதைகளாக தினமும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அந்த கதைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அனைத்து கதைகளையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். அதை ஓப்பன் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம். எல்லாமே நல்ல நல்ல அற்புதமான கதைகள். அந்த கதைகள் எல்லாமே கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை, படித்ததில் பிடித்த ஒரு அருமையான சிறுகதை தான் கேட்க போறோம். யார் மீது தவறு அப்படிங்கிற ஒரு அற்புதமான கதை. ஒரு ஜஸ்டிபிகேஷன் கதையிலையும் இருக்கு. ஸோ நமக்கு அது என்ன தோணுதுங்கிறத உங்க கருத்தா பதிவு பண்ணுங்க. கேட்கலாமா? தனிமையின் கொடுமை பெற்றவர்களுக்கு மட்டும்தானா? காட்சி 1. அமெரிக்காவில் வசிக்கும் தீபக் விடுமுறையில் பெற்றோரை பார்க்க குடும்பத்துடன் இந்தியா வந்தான். விமான நிலையத்தில் இருந்து அப்பாவை கைபேசியில் தொடர்பு கொண்ட போது அது ஒலித்தபடி இருந்ததை தவிர அவர் எடுக்கவில்லை. சரி, இன்னும் சிறிது நேரத்தில் வீட்டுக்குத்தானே போகப் போகிறோம் என்று எண்ணியவன் கால் டாக்ஸியில் கிளம்பினான். 15 நிமிடங்களில் கிழக்கு தாம்பரத்தில் இருந்த நவீன அபார்ட்மெண்ட்டை அடைந்தது கால் டாக்ஸி. அபார்ட்மெண்ட்டை அடைந்து 2-3 முறை காலிங் பெல்லை அடித்தும் கதவு திறக்கவில்லை. ஒருவேளை வீடு பூட்டி இருக்கிறதோ என நினைத்து மறுபடியும் தன் அப்பாவை மொபைல் போனில் கூப்பிட்டான். ரிங் போனதே தவிர போனை அவர் எடுக்கவில்லை. வேறு வழியில்லாமல் எதிர் வீட்டு காலிங் பெல்லை அடிக்க 2 நிமிடம் கழித்து வெளியே வந்தார் அந்த வீட்டுக்காரர். மாமா, அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்களா? போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்க என்று கேட்டான். உனக்கு விஷயமே தெரியாதா தம்பி? உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே மாமா. என்ன விஷயம்? உனக்கு தெரியாதது எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. உங்க அப்பாவும் அம்மாவும் முதியோர் இல்லத்துல இருக்காங்க. யாராவது வந்தா கொடுக்க சொல்லி அட்ரஸ் கொடுத்திருக்காரு உங்க அப்பா. இரு, எடுத்துட்டு வரேன் என்று சொல்லியபடியே உள்ளே சென்று எடுத்து வந்து கொடுத்தார். இவங்களுக்கு என்னாச்சு? எல்லா வசதிகளும் நிறைஞ்ச அபார்ட்மெண்ட் இருக்கையில ஏன் முதியோர் இல்லத்துல போய் தங்கணும் என்று நினைத்து குழம்பி போனான். தேங்க்ஸ் மாமா, நான் வரேன் என்று சொல்லி கிளம்பினான். அதுவரை மொபைல் போனில் பேசிக்கொண்டிருந்த அவன் மனைவி பிரீத்தி, என்னாச்சு தீபக் என்று கேட்டாள். என்னத்த சொல்றது, முதியோர் இல்லத்துல தங்கி இருக்காங்களாம் என்றான் கோபத்துடன் தீபக். முதியோர் இல்லமா? ஏன் வீட்டை விட்டுட்டு என்று ஆச்சரியப்பட்டாள் அவள். அபார்ட்மெண்ட் வளாகத்தை விட்டு வெளியே வந்து கால் டாக்ஸியில் ஏறியதும் முடிச்சூர் போப்பா என்று சொன்ன தீபக் மீண்டும் தன் அப்பாவை மொபைலில் தொடர்பு கொள்ள முயன்றான். அவர் எடுக்கவில்லை என்றதும் கோபத்தில் அவன் முகம் சூடானது. ஆமா, இப்ப எங்க போறோம் என்று கேட்டாள் பிரீத்தி. அமைதி இல்லத்துக்கு. சொன்னவனின் குரல் அதிர்ந்தது. காரில் இருந்து இறங்கியவர்களின் கண்ணில் பட்டது அமைதி ஹோம் போர்டு. மகனையும் மனைவியையும் அழைத்துக் கொண்டு இல்லத்தின் உள்ளே சென்றான் தீபக். வரவேற்பறையில் அமர்ந்திருந்தவர், யார் நீங்க, என்ன வேணும் என்று அவர்களை பார்த்து கேட்டார். ராமச்சந்திரன் மாலதி அம்மாளை பார்க்கணும். வியர்வையை துடைத்தபடியே சொன்னான் தீபக். பிரீத்தியும் மகனும் மொபைலை நோண்டியபடி இருந்தனர். நீங்க? அவங்களோட பையன் என்றான் தயக்கத்துடன். அவனை உட்கார சொன்னவர், ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்குது சார். பெரியவங்களோட நேரம் செலவழிக்கிறதுக்காக ஒரு கம்பெனியில இருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் வெயிட் செய்யுங்க என்று சொல்லி உள்ளே சென்றார். சிறிது நேரத்தில் மகிழ்ச்சியுடன் அங்கு வந்தனர் தீபக்கின் பெற்றோர். வெறுப்பு, கோபம் இரண்டும் சேர்ந்து அவர்களை வெறித்தவன், என்னப்பா இதெல்லாம், என்ன நினைச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க என்றான். தீபக், அம்மாவின் குரல். சாப்பிட்ட உடனே மூச்சு வாங்குதுப்பா, இப்ப எல்லாம் ஒண்ணும் முடியல என்றபடி அவன் அருகில் வந்து அவன் அம்மா அமர, அம்மா முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, என்ன மடத்தன இது என்று கர்ஜித்தான் மகன். அங்கு வந்த தீபக்கின் அப்பாவிடம், ஏமாமா, உங்களுக்காகத்தானே எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். சொல்லாம கொள்ளாம நீங்க பாட்டுக்கு முதியோர் இல்லத்துல வந்து தங்கிட்டீங்களே, உங்க மகன் எவ்வளவு ஷாக் ஆயிட்டார் தெரியுமா என்றாள் பிரீத்தி அக்கறையுடன். என் மானத்தை வாங்கணும்னே இங்க வந்து தங்கி இருக்கீங்கல்ல. ரிசப்ஷன்ல இருந்தவர்கிட்ட நான் அவங்க பையன்னு சொல்றப்ப எப்படி கூனி குறுகி போயிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல வசதி குறைவுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைன்னு வேற வசதியான பிளாட் வாங்கி அதுல உங்களை ராஜா மாதிரி தங்க வச்சிருக்க மாட்டேனா என்றவன் அம்மாவை பார்த்து, அப்பாதான் மடத்தனமா ஏதோ சொன்னார்னா
உனக்கு மூளை எங்கம்மா போச்சு? சே, எதிர் பிளாட்ல தங்கி இருக்கிற மாமா உனக்கு விஷயமே தெரியாதான்னு கேட்டப்போ அந்த இடத்துல என்னால நிக்கவே முடியல. தெரியுமா உங்களுக்கு? உன்னுடைய கோபம் புரியுதுப்பா. ஆனா என்னப்பா ஆனா? கோபமாக ஆரம்பித்தவனை அமைதியாக இருக்கும்படி சைகையினால் கட்டளையிட்டவர், உங்ககிட்ட சொல்லாம நாங்க இந்த முடிவை எடுத்திருக்க கூடாதுதான்ப்பா. ஆனா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க, நாங்க இங்க வந்தது மாத்த முடியாத முடிவுன்னே சொல்லலாம் என்றதும் அதை கேட்டு அதிர்ச்சியுடன் அப்பாவை பார்த்தான். ஆமாம் தீபக், உங்ககிட்ட முதல்ல நான் ஏன் சொல்லலன்னு கேட்டேன் இல்லையா? சொன்னா உனக்கு புரியாது, நீ ஒத்துக்க மாட்ட, தர்க்கம் செய்வ. நீ சொன்னியே அந்த அபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு என்ன குறைன்னு. வசதியில எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனா எங்களால எதிர் வீட்டுக்காரரை கூட சந்திச்சு பேச முடியலங்கிறது தான் பெரிய குறை. மாசத்துக்கு 2-3 தடவை ஹலோ சார் சௌக்கியமா, அவ்வளவுதான் பேச்சு. எதிர் பிளாட்காரர் தான் இப்படின்னா மத்த பிளாட்ல எல்லாம் யார் இருக்காங்கன்னே தெரியாது. நாங்க கூட சில பேர் கூட பழக முயற்சி செஞ்சோம். ஆனா யாரும் ஈடுபாடு காட்டினா தானே. நாள் முழுக்க நாங்க 2 பேரும் எங்களுக்குள்ளேயே என்னத்தப்பா பேசிக்கிறது. இங்க ஏன் வந்தோம்னு கேட்டியே, இங்க எல்லோருமே எங்க வயசுக்காரங்க, மனசு விட்டு பேசுறோம். சண்டை சச்சரவுகளும் வரதான் செய்யும், அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதானே. பேசி பழக மனுஷங்க இல்லாதது என்ன வாழ்க்கை? நீ வேலை கிடைச்சதுன்னு அமெரிக்கா போயிட்ட, உன்னை போகாதேன்னு சொல்ல எங்களுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல. ஏன்னா அது உன்னோட விருப்பம், உன்னுடைய வாழ்க்கை. ஆனா எங்க கதி வெறும் கட்டடம் மட்டும் வாழ்க்கையாயிடுமா? இங்க எங்களோட பேசி பழக நிறைய பேர் இருக்காங்க. எங்க மனசுக்கு நிறைவா இருக்கு. நீ மறுபடியும் ஊர்ல வந்து செட்டில் ஆகுறேன்னு சொல்லு. நம்ம எல்லோரும் ஒன்னா இருக்கிறதா இருந்தா மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுறோம். அதுக்கு சாத்தியம் இல்லைன்னா நாங்க இங்கேயே இருந்துடுறோம். வெறும் சுவர்கள் மத்தியில் இருக்கிறது கொடுமைப்பா, அது எங்களால முடியாதுப்பா என்றவரின் கண்கள் கலங்கி இருந்தது. தீபக், இந்த முடிவை எடுத்ததுல எனக்கு தான்ப்பா பெரிய பங்கு இருக்கு என்று கூறிய அம்மா, இங்க எல்லோரும் கிட்டத்தட்ட எங்க வயசுக்காரங்கிறதுனால சிரிச்சு பேசி கலகலன்னு பொழுது போகுது. செங்கல், சிமெண்ட், கதவு, ஜன்னல், மாடுலர் கிச்சன், ஏசி இதெல்லாம் மட்டும் வீடு இல்லப்பா. வீடுனா அதுல மனுஷங்க இருக்கணும். இனிமே இதுதான்ப்பா எங்க வீடு. காட்சி 2. கண்ணீரோடு நிமிர்ந்து பார்த்த மகன் தீபக் பேச ஆரம்பித்தான். ஏன்பா, நீங்க உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல உத்தியோகத்துல கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு அரசு வேலையில தானே இருந்தீங்க. தாத்தா சொத்தான விவசாய நிலங்கள் வேறு நிறைய இருந்திருக்கு. இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு பின்ன ஏன்பா ஒரே பிள்ளை போதும்னு நிறுத்தினீங்க? என்னோடு இன்னும் ஓரிரு குழந்தைகள் பெத்து வளர்த்து படிக்க வைக்க வசதி இருந்தும் நீங்க ஏன் அதை செய்யல? உங்க வசதியை வச்சுக்கிட்டு என்னால இனி அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைன்னு பெற முடியுமா? யாரும் இல்லாதவனா என்ன நீங்க ஆக்கிட்டீங்களேப்பா. தாத்தா வசதி குறைவா இருந்தாலும் 5-6 குழந்தைகளை பெத்து உங்களை எல்லாம் நல்லா வளர்க்கலையா, படிக்க வைக்கலையா? நீங்க எல்லாம் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கைன்னு எப்படி சந்தோஷமா இத்தனை வருஷம் இருந்தீங்க. உங்க அண்ணன் தம்பி எல்லாம் நிறைய குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா தான்ப்பா ஊர்ல இருக்காங்க. மத்தவங்க பெருசா நினைக்கணும்னு என்னையும் ஹாஸ்டல்ல தங்க வச்சு படிக்க வச்சு படிப்பு படிப்புன்னு என்னோட இளமையில எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சந்தோஷமும் இல்லாம செஞ்சிட்டீங்களேப்பா. உங்களுக்கு அப்புறம் எனக்கு யாருப்பா இருக்கா? எனக்கு நல்ல வேலை கிடைச்சும் அங்க போனா உங்களுக்கு நான் துரோகம் செஞ்சிட்டோமோ அப்படின்னு என்னையே என் மனசாட்சி தினம் தினம் கொல்றது உங்களுக்கு தெரியுமாப்பா? அங்கேயும் வந்து தங்க மாட்டேன்னு சொல்றீங்க. என்னுடைய மனைவி அவ வீட்டுல அவளும் ஒரே பொண்ணுதான். அவ அப்பா அம்மாவுக்கும் உங்களை போன்ற நிலைமை தான்ப்பா. என்ன மாதிரியே அவளும் அவங்க அப்பா அம்மாவை வயசான காலத்துல பக்கத்துல வச்சு பாதுகாக்க முடியலையேன்னு ஒரே கவலை. இது எல்லாம் எங்க தப்பாப்பா? ஒரே பிள்ளையான என்னையும் நல்லா படிச்சாதான் பெரிய வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கலாம்னு என்ன ஹாஸ்டல்ல தங்க வைக்கும் போது நீங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? நீங்க, அம்மா, எவ்வளவு பெரிய வீடு, சித்தப்பா பையன், பெரியப்பா பிள்ளைங்கன்னு எவ்வளவு பேர் இருந்தும் என்ன சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சப்ப
நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறது உங்களுக்கு தெரியுமாப்பா? அப்பவும் இதே போல பெரிய வீட்டுல நீங்களும் அம்மாவும் மட்டும்தானேப்பா இருந்தீங்க. அப்ப தோணலையாப்பா நம்ம புள்ள நம்மோடு தங்கி இருந்து படிக்க வைக்க வேணும்னு? நம்ம சொந்த ஊரான தஞ்சாவூர்லயே நம்ம நிலங்கள்ல விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு படிப்புக்கு ஏத்த ஒரு வேலையையும் அங்கேயே தேடிக்கிட்டு சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்கன்னு நம்ம சொந்த பந்தத்தோட நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். நீங்களும் கடைசி காலத்துல நிம்மதியா இருந்திருக்கலாமேப்பா. நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க எல்லாம் வசதி குறைவா இருந்தாலும் கூட்டு குடும்பமா நிம்மதியா தானப்பா ஊர்ல இருக்காங்க. என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அமெரிக்காவில வேலைக்கு அனுப்ப போறேன்னு நம்ம சொந்த பந்தத்திலையும் ஊர் முழுசும் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தத நான் என்னோட சின்ன வயசுல பல தடவை கேட்டதாலதான் நான் உங்களோட எண்ணத்தை நிறைவேற்றணும்னு வைராக்கியத்தோட படிச்சு அமெரிக்காவும் போனேன். சென்னையிலயும் வீடு வாங்கிட்டேன். இப்ப என்ன குறை சொல்றீங்களேப்பா? இது சரியாப்பா? ஊர்ல 4 பேர் பெருசா நினைக்கணும்னு வாழ ஆரம்பிச்சா இப்ப நம்ம சந்தோஷத்தை எல்லாம் இழந்து வாழ்க்கையும் இழந்து வெளியில காட்டிக்க முடியாம இருக்கோமேப்பா. மத்தவங்களை பிரமிக்க வைக்கவாப்பா வாழ்க்கை? யார் மீது தவறு? சிறுகதை முற்றும்.